இப்போ நம்ம கார சட்னி பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மிளகாய் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கோங்க, அதிகமாக வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். தக்காளி பாருங்கள், 2 பழம் எடுத்துருக்கேன். தக்காளி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுடலாங்க. இது நல்லா வேகணும். நல்லா கொதிச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேகணுங்க. இது நல்லா தண்ணி சுண்டணுங்க, நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க, நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. பாருங்க, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைப்போம்னு பார்ப்போங்க. பாருங்க, கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி இருக்கிற தோலெல்லாம் இப்படி நீக்கிடலாங்க. நீக்கிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இது தோல் உரிச்சு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து எல்லாம் ஃபுல்லாக எடுத்து போட்டு வச்சிட்டோம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதையே. பாருங்கள், இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் இஞ்சியும் போட்டுக்கலாங்க. பாருங்க, பெரிய வெங்காயம் 1 ஸ்பூனுங்க எடுத்திருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாங்க இதில். இப்போ நமக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்கணும். இப்போ நம்ம சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, லாஸ்ட்டாக நம்ம வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க இதில். பாருங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க.